ஹலோ காய்ஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதல பாதாளத்துக்கு போன பிக் பாஸோட டிஆர்பியையும் காற்றுல காணாமல் போன ஆண்டவரோட பாப்புலாரிட்டியை மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம பிக் பாஸ் டீம் என்னென்னலாம் பண்ணாங்க, இந்த வாட்டியாவது ப்ரொமோக்கும் ப்ரோக்ராமுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க டே 76 அண்ட் வீக்கெண்ட்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணால் நம்ம ஆண்டவர் நல்லா மஞ்சா சொக்கா போட்டுக்கிட்டு வந்துட்டு எண்ணூரில் எண்ணெய் கசிவு அப்படிங்கிறத பற்றி அரசியல் பேசிக்கிட்டு இருந்தார். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை நிகழ்வை பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. 76வது நாள் காலையில் நம்ம விச்சு மம்மி சூடாக டீ போட்டு குடிக்கலான்ட்டு கிச்சன் ஏரியாவில் போய் சுகரை தேடினா சுகரை காணோம். மாயா கப்பில் பார்த்தா சுகரோட சேர்த்து கரப்பாம்பூச்சி இருந்திருக்கு. அதை தூக்கி கேமராட்ட காமிச்சிட்டு அதை கீழே போட்டுட்டு தினேஷ் கிட்ட சுகர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க, அவ்வளோதாங்க சுகர் இருந்த சுகர் எடுத்து கீழே போட்டு ஏங்க பேசுகிறீங்க அப்படின்னா அதில் கரப்பாம்பூச்சி இருந்ததுன்னு சொன்னால் அவங்க அதை நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நம்ம விச்சு மம்மி வந்துட்டு நேற்று வச்சுருந்த உப்புமா அப்போ வச்சுருந்தா சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் காலையில் சுகரை கொட்டும் போது உங்களுக்கு தெரியலையா, இப்போ வந்து நாங்கள் உப்புமாவை வந்து கீழே வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு. இவங்க சொல்கிறாங்க அந்த சுகரில் கரப்பாம்பூச்சி இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தினேஷ் சொல்கிறாரு, அது கரப்பாம்பூச்சி இல்லையாமா, கட்டெரும்பாமா. ஏன்பா கட்டெரும்புக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. இதில் காண்டான விச்சு மம்மியை நம்ம மணி போய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. வெளியில் தினேஷ் எல்லார்கிட்டையும் நம்ம விச்சு மம்மியை கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாரு. நைட்டு வாக்கில் நம்ம கூல் சுரேசனை ஒழிச்சு வச்சுருந்த சாக்லேட்டை நம்ம மணி கண்டுபிடிச்சிட்டா. அப்படி எல்லாரும் எங்களுக்கு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் என்ன பஞ்சத்தில் அடிபட்டுருக்கீங்க, நல்லா தானே சாப்பிட்றீங்க, சாப்பிடாம உடம்புன ஒட்டியா போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அர்ச்சனா ஏன் இப்படி சொல்கிறீங்க, நம்மளாம் வேறு மாதிரி வளர்ந்துருப்போம், இங்கே அப்படியா சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு நீ தயிரை ஊற்றி சாப்பிட்ற, தண்ணியை ஊற்றியா சாப்பிட்ற, தண்ணி ஊற்றி ஊறுகாய் வச்சு தின்னுன்னா சரி கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம், நல்லா தானே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம அர்ச்சனாக்கு டென்ஷன் ஆச்சு. இதனால 2 பேருக்கும் சண்டை ஆயிடுச்சு. இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன்னே, நீங்கள் தானே கேரட் பொரியல் வைக்கலன்னு சண்டை போட்டிங்க, உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா, சாக்லேட் இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போய் விடுதானே. இதை பார்த்த பிக் பாஸ் சரி இது சரிப்பட்டு வராதுன்னு எல்லாருக்கும் 5 ஸ்டார் சாக்லேட் கொடுத்து விட்டாங்க. அதை அர்ச்சனா எடுத்துகிட்டு போய் கூலன்ட்ட கொடுத்து உங்கள் பசங்களுக்கு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா நைட்டு முட்டை உரிக்க வரலன்னு சொல்லி விச்சு மம்மி கூல் சுரேஷ் கிட்ட சண்டை போட, நடுவில் நம்ம தினேஷ் அவர் பங்குக்கு பழசலாத்தையும் சேர்த்து வச்சு பேசி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ரொம்ப டேஞ்சரான ஆள் தான் போல இருக்குது. அடுத்ததாக வந்த ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, இந்த வாரம் எப்படி போச்சு ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, தினேஷ் எழுந்திரிச்சு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்ல, நீங்களும் நல்லா பண்ணீங்க, கேரக்டருக்காக கெட்டப் சேஞ்ச் பண்ணதெல்லாம் வேறு லெவல், மீசை எடுத்தது தாடி எடுத்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னதே பரவாயில்லையே, இந்த வாரம் ஓரளவு நல்லா நியாயமாக தான் பேசுவார் போல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்ததாக மணி எழுந்திரிச்சு, நானும் விஜயும் எல்லா டான்ஸ் ஆடும்போதும் முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தோம், நான் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது, நானும் உங்களை மாதிரி இருந்தவன் தான், நீங்கள் என்னை விட நல்லா ஆடினீங்க அப்படின்னு சொல்லி மணிக்கு ஒரு அப்ரிசியேஷனை போட்டார். இதுக்கப்புறமா நம்ம கூல் அண்ணனை எழுப்பி விட்டு, நீங்கள் சிம்பு மாதிரி பண்ணீங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே கூல் சுரேஷ் வந்து அங்கேயே ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் சிம்பு மாதிரி பண்ணீங்கன்னு தானே சொன்னேன், வம்பு பண்ணதை சொல்லலையே, இப்போ சொல்லுங்கள் நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, கூல் சுரேஷ் அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கெல்லாம் பயமாயிடுச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க, எனக்கு பதட்டமாயிடுச்சு, மணி நீங்கள் தானே போய் காப்பாற்றுனீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொரு 2 தப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா இவங்களும் வெளில அனுப்ப போகிறாங்க, அதுக்கு எதுக்கு நீங்கள் செவுரெலாம் ஏறி குதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூழ உட்கார வச்சுட்டாங்க. அடுத்ததாக அர்ச்சனை வெளிப்புட்டு டி ஈஸ்வரி அப்படின்னு எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க சார், எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் முதல்லலாம் அழுதுட்டேன், அதுக்கப்புறம் நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது நானும் முதல்லலாம் அழுதுருக்கேன், ஆனால் அது நம்ம கேரக்டர் கிடையாது. உதாரணத்துக்கு நம்பியார் எடுத்துட்டோன்னா அவர் நிறைய நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, நட்சத்திரத்தில் அவர் ரொம்ப நல்லவர், நம்ம தான் அதை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நீங்களும் நல்லா பண்ணீங்க அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷனை போட்டு விட்டாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்துருக்கலாம், சரி விடுங்க, லாஸ்ட் வீக்குக்கு நான் இப்போ சாரி கேட்குறேன் சார் அப்படின்னு விஷ்ணு வந்துருச்சு சொன்னாங்க. நம்ம ஆண்டவர் பூர்ணிமா வந்து ஹக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணதை பற்றி, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதை பற்றி எல்லாம் நல்லா வச்சு கலாச்சி விட்டாரு. கூட மணியெல்லாம் எழுப்பிவிட்டு, அவங்க ப்ராக்டிஸ் பண்ண சிலபஸ் வந்து வேறு, நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ்ஸே நீங்கள் நடுவில் வந்து நின்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சு விஷ்ணு கிட்ட. அடுத்ததாக விஜய் எந்திரிச்சு, நிக்சனுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்க, உங்களுக்கு ஆட தெரிஞ்சும் நீங்கள் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்க, இது வந்து எல்லாரும் பண்ண மாட்டாங்க, இதுதான் ஒரு கலைஞனோட அழகு அப்படின்னு சொல்லும் போதே பூர்ணிமாவுக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சு.
இந்த வாரம் நம்மளை தான் வச்சு செய்ய போகிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி விசித்ராவை எழுப்பிவிட்டு நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, இல்லை சார் ஃபேமிலிலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்ல, நான் சப்பானின்னு ஒரு கேரக்டர் பண்ணேன், அதுக்காக நான் அப்படியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட உதாரணத்தை இங்கேயும் போட்டு விட்டாரு. அடுத்ததான் மாயா வெளிப்புட்டு ஐஸ்வர்யா ராய் மாதிரி உங்களால் ஆட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஸ்கெலிட்டன் மாதிரி ஆடினீங்கல்ல, அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி பாராட்டினாரு. அட்லாஸ்ட் எல்லாரும் நல்லா பண்ணீங்க, ஆர்டிஸ்டாக இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, பணம் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் எப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத பிரேக் முடிச்சுட்டு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. அடுத்ததான் வந்து ஆண்டவர் அர்ச்சனா கிட்ட டிக்கெட்டோ பின்னாலே ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட்டை பூர்ணிமாக்கு ஏன் கொடுத்தீங்க பர்டிகுலரா அப்படின்னு கேட்க, அவங்களா இருந்த மாதிரி இருந்தது, அவங்க பாயிண்ட்ஸை முன் வச்சு மாயா கிட்ட கூட சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்ததாக இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா பிக் பாஸ்க்கே வெறி பிடிக்க வைக்கிற மாதிரி வெரி 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 டிசப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்க, ரவீனா எந்திரிச்சு சார் நான் தான் சார் காரணம் அப்படின்னு சொல்ல, ஆடு தானாக வந்து தலையை கொடுக்குதுன்னு அந்த பிள்ளையை பிடிச்சி வெட்டிட்டாரு. எது சொன்னாலும் அந்த பிள்ளை நான் தான் சார் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் இந்த பிள்ளை இப்படி பொசுக்குன்னு சொல்லிருச்சு அப்படின்ட்டு எல்லாரும் எந்திரிச்சு இதுக்கு யார் காரணம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா சொல்லுங்கன்னு கேட்க, மோஸ்ட்லி எல்லாரும் ரவீனாவை தான் சொன்னாங்க. அப்போ நம்ம விச்சு மம்மி எந்திரிச்சு சரியான பாயிண்ட் ஒன்று போட்டு விட்டு உட்காந்துட்டாங்க. சார் ரவீனா பண்ணது தப்பு தான், அதே மாதிரி இங்கே பணத்தெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, திடீர்னு பார்க்கும்போது விஜய்கிட்ட 30,000 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. நம்ம நிக்சன் எந்திரிச்சு அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் நம்ம மாயாவுக்கு தெரியும் என்ன பேசணும்னு சொல்லிட்டு படுத்தே விட்டானாயா அப்படிங்கிற மாதிரி, சார் ஐ எம் அஷேம்டு ஆஃப் மை செல்ஃப் சார், நான் பண்ணது தப்பு தான் சார், எனக்கு அது அப்புறமா தான் சார் புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. அதை நான் வழிமொழிகிறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரமும் எந்திரிச்சு எங்கள் மேலே தான் சார் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. நடுவில் நம்ம பூர்ணிமாவை கேட்காம விட்டுட்டாரு. அவங்க கையை தூக்க, என்ன பூர்ணிமா சார் நீங்கள் என்னை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க சார், நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்க, அதை நான் பொறுமையாக கேட்கணும்ல, அதான் சொல்லுங்கள் கேட்போம், யாராவது பூ இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, இவங்க சொன்னதுக்கப்புறமா யாருக்கும் அதில் வைக்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு கலாச்சதும் எனக்கெல்லாம் வாயே இல்லைன்னா பார்த்துக்கோங்க, மூஞ்சி ஃபுல்லாக பல்லு தான். இப்போயே நம்ம பூர்ணிமா சொல்கிறாங்க நான் சொன்னது வெளியில் தப்பாக புரியப்பட்டிருக்கு அப்படின்னு, திரும்பியும் அவங்க சொன்னது கரெக்டு அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா சமாளிக்கிறீங்க நீங்கள், உட்காருங்க, நான் முதல்ல மணி மேட்ரை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு மணிக்கிட்டே திரும்பி போயிட்டாரு. நம்ம கமல் சார் என்னதான் சொன்னாலும் எல்லாத்துக்கும் அந்த பிள்ளை ஆமாம் சார் என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிச்சு. பொழைக்க தெரிஞ்ச பிள்ளை பதில் எதுவுமே பேசலையே, இதை போய் இம்மெச்சூர் கேர்ள்னு சொல்கிறாங்க. நம்ம ரவீனா பக்கம் கண்டென்ட்டை திருப்ப முடியலனே வண்டியை அப்படியே போய் பூர்ணிமா கிட்ட திருப்பிக்கிட்டாங்க. நம்ம பூர்ணிமா தான் எப்பயும் எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்களே, என்ன தான் சொன்னாலும் ஒத்துக்கவே இல்லை. இல்லை சார் நான் அப்படி பேசலை இப்படி பேசலைன்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் மாயா நிக்சன் விக்ரம் எல்லாரையும் சேர்த்து கோட்டு விட்டுருச்சு. நம்ம கமல் சார் அடுத்த கேள்வி ஒன்று கேட்டாங்க பாருங்க, ரவீனா பண்ணது தப்பு தான், ஆனால் மறுநாள் நிக்சன் கிட்ட இப்படி அவ்வளோ பணம் வந்தது அது கரெக்டா அப்படின்னு கேட்க, வாத்தலைவா உனக்கு இப்படி பார்க்கணும் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. மாயா வந்து அப்போ அது கரெக்டுன்னு தோணுச்சு, ஆனால் நான் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறேன், ஐ எம் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்து டபுள் அஷேம்ட் ஆகணும், அப்போவே நீங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விக்ரம் வந்து நான் பண்ணது தப்பு தான் சார், ஆனால் எனக்கு வந்து கேரக்டரில் இருந்தபோது எனக்கு தராமல் மற்றவங்களுக்கு தந்ததுனால நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உங்களுக்காக பேசுகிறீங்களா எல்லாருக்காகவும் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்க, சார் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தனியாக விளையாடுங்க அப்படின்னு சூஸ்தகமாக சொன்னார். அந்த கூமுட்டைக்கு அது புரியவே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ரவீனாட்ட சொன்னாங்க, மணிக்காக நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா மணி தான் பாதிக்கப்படுறாரு, ஸோ நீங்கள் வந்து கேமில் கோஆப்ரேட் பண்ணலை, ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனல் நெருங்கிருச்சு, உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், அவங்கவுங்க கேமை அவங்கவுங்க விளையாடுங்க, என்ன விக்ரம் புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டாங்க. அப்பயும் நம்ம பூர்ணிமா எந்திரிச்சு சாரி சார் நான் வந்து அப்படி சொல்லலை, நான் வேற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சீசனில் சாரியெல்லாம் கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன், மைண்ட் யுவர் லாங்குவேஜ், மைண்ட் யுவர் வே ஆஃப் ஸ்பீக்கிங், பிளான் யுவர் கேம், நான் இங்கே நிற்கிறதுக்கு லக்கியாக ஃபீல் பண்ணுறேன், அதே தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி பிரேக் விட்டுட்டு கிளம்பிட்டாரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கமல் சார் மிட் எவிக்ஷனை பற்றி சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு திடீர்னு எனக்கு பசிக்கும் நான் 2 முட்டை கூட சாப்பிடுவேன் அப்படின்னு டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சூப்பர் சார், நல்லா கூமுட்டையாக பார்த்து 2 விட்டு தூக்கி போடுங்க சார் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அடுத்ததாக நாமினேட் ஆனவங்களாம் சென்டரில் உட்கார சொல்ல நம்ம விஷ்ணுவோட கண்ணெல்லாம் கலங்கிருச்சுப்பா, ஏன் தலை தொங்கிருச்சு அப்படின்னு சொல்லி கமல் சார் எழுப்பிட்டு கேட்க, சார் நான் எல்லாரும் வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இங்கே நிற்கும் போது தான் எனக்கு அது ஃபீல் ஆகுது, நான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறேன்,
ரொம்ப பசியோடலாம் இருக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது செம்ம க்யூட்டாக இருந்துச்சுப்பா இதெல்லாம். யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் எழுப்பிட்டு கேட்டு கடைசியாக சுரேஷ் அண்ணன் பேர் போட்ட காடை காமிச்சிட்டு வெளியில் நேராக வாங்க, ஏறி குதிச்சுலாம் வராதிங்க அப்படின்னு கலாச்சி விட்டுட்டு நம்ம கமல் சார் கிளம்பி போயிட்டாங்க. நம்ம விச்சு மம்மிக்கு செம்ம ஹாப்பி. அவங்க மூஞ்சிலேயே தெரிஞ்சிச்சு. எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு நம்ம நிக்சனை கட்டி பிடிக்கும் போது மட்டும் நான் நாளைக்கு ஒன்று பார்க்குறேன்ப்பா, வெளில வந்துரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போகும்போது கூட நல்லா ஊமகுத்தா குத்தி விட்டுட்டு தான் கிளம்புறாரு நம்ம சுரேஷ் அண்ணன். அடுத்து இவரோட காயினை விச்சு, ரவீனா, மாயா, விஷ்ணுவுக்கு கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா கார்டன் ஏரியாவில் நின்று நான் இத்தனை நாள் இங்கே இருந்ததே பெரிய விஷயம், 77 நாள் கிட்ட ஆயிடுச்சு, நான் எங்கேயும் ஒரே இடத்துல இருந்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுது கட்டி பிடிச்சிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறமா நம்ம கமல் சார்கிட்ட போய் இங்கே நின்னதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு போனீங்கன்னா முதல்ல உங்களை வீட்டில் சேர்த்துப்பாங்களா அப்படின்னு கமல் சார் கேட்டாங்க. சரி, இது வரைக்கும் தான் நீங்கள் தாமரை இலையில் தண்ணி இருந்த மாதிரி இருந்துட்டீங்க, இப்போயாவது சொல்லுங்கள், இந்த வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்க, நான் அவங்ககிட்டயே சொல்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கமெண்ட் கொடுத்தாங்க. இல்லை பூர்ணிமாட்ட சொன்னாங்க, நீ இப்படியே இரு, கமல் சார் உன் கையை தூக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மாயா கிட்ட, நீங்கள் எந்த மாதிரி ஆள்னு எனக்கு தெரியலை, உங்கள் உண்மையான முகத்தை காட்டுங்க, உங்கள் கையும் தூக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. நிக்சன் கிட்ட, நல்ல வேலை பாரு, இந்த மாதிரி பூர்ணிமாக்கா மாயாக்கான்னு அதுக்கு பின்னாடி மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்காத அப்படின்னு அங்கே ஒரு குத்து குத்தி விட்டு, விச்சு மம்மி கிட்ட, அவங்க என்னமோ ஷூட்டிங்க்கு வந்த மாதிரியே இன்னமும் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் கேமரா முன்னாடியே போய் நின்றுட்டு சாப்பிட்றது கூட அங்கே தான் சாப்பிட்றாங்க, கேமரா முன்னாடி இருக்குது மறைக்காதீங்கன்னுலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அங்கே கலாச்சி விட்டாங்க. விஷ்ணுகிட்டையும் போய் கமல் சார் உன் கையை தூக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, ஒரு கை தான் சார் தூக்க முடியும், ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரே டைலாக் பேசுறீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வேற லெவல் பங்கம், நீங்கள் இங்கே பேசினது அங்கே பேசியிருந்தா உங்கள் கையை கூட நான் தூக்கியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து தினேஷ் கிட்ட, நீங்கள் இந்தியன் தாத்தா மாதிரி இருக்கீங்க, நீங்கள் தியாகு மாதிரி இருக்கணும், தியாகு தானே சார் அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, பேர் சந்துரு, உங்கள் பேரை மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க போல அப்படின்னு அவர் கவுண்டருக்கு கவுண்டர் கமல் சார் கொடுத்துட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்லிட்டு பயண வீடியோ பார்த்துட்டு கமல் சாரும் கூல் சுரேஷும் கிளம்பிட்டாங்க. நம்ம மாயா கேங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து கூல் சுரேஷை கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் இன்றைக்கான எபிசோடு. இன்றைக்கி பொறுத்த அளவில் ஓரளவு ஃபேவரட்டிசம் இல்லாமல் ஈவனாக போன மாதிரி தான் இருந்தது, ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருந்தது. இன்றைக்கான எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு போயிருங்க. டாட்டா பை பை, தேங்க்யூ.